ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகட சக்கர செம்முகம் மைந்துளான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியாவுரை விகடச் சக்கரன்மை பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணைக்கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று வேள்வி படலம். இப்படலம் வேள்வி ஆச்சாரியரை கொண்டு திருமால் பிரம்மா முன்னிலையில் தக்ஷன் யாகம் செய்தலை கூறுகின்றது. சிறப்பான வேள்வி சாலையில் தக்ஷன் திருமாலையும் பிரம்மாவையும் பக்கத்தில் இருக்க கர்த்தாவாகிய தக்ஷன் அந்தணர்களை நோக்கி மரபு முறைப்படி ஆகாவனியாக்னி கார்கபத்யாக்னி தக்ஷணாக்னி என்னும் முத்தீயை ஓம்புக என்று தெரிவித்தான். உடன் இருந்த சாதகாச்சாரியன் தீக்கடைக்கோளால் அக்னியை ஓமகுண்டத்தில் எழுப்பி நெய்விடு கருவியால் வேத மந்திரங்களை ஓதி விதிப்படி செய்தனர். தக்ஷன் அந்தணர்களை பார்த்து மனதில் தளர்ச்சி இல்லாமல் ஊக்கத்துடன் விரைந்து செய்வீராக என்றான். உடன் சாதகாச்சாரியார்கள் 12 பேர்களும் அவைப்பொருட்களான ஓம விறகுகள் 9ஐயும் தர்பைகள் என அனைத்தும் கொண்டு வந்து சேர்த்தனர். சிவபெருமானைத் தவிர அனைத்து தேவர்களையும் அழைத்து அக்னி முகமாக அவி உணவு தந்தனர். தக்ஷன் அன்புடன் அவர்களுக்கு அவி உணவை அளித்து ஏற்று அமுதம் போல் உண்பீராக என்று இயம்பினான். அத்தேவர்களை உண்ண செய்தான். அனைத்து தேவர்களுக்கும் சிவபெருமான் இல்லாமல் அவன் தரும் அவி உணவு விஷம் போல் இருந்தது எனக் கூறி வேள்விப்படலம் நிறைவடைகிறது. உமை வருபடலம். இப்படலம் நாரதர் சிவபெருமானிடம் தக்ஷன் யாகம் செய்தலை தெரிவித்ததும் உமையம்மை சிவபெருமானின் அனுமதி பெற்று யாகம் காண தோழியர் பூதர் உடன் வர விமானத்தில் செல்லல், தக்ஷன் உமையம்மையையும் சிவபெருமானையும் பழித்தல், உமையம்மையின் சினத்தால் உண்டாகிய நிலைமைகள் தக்ஷனை நோக்கி உமையம்மை கூறியன, சிவபெருமானிடம் உமையம்மை தக்ஷனின் யாகத்தை அழிக்க வேண்டுதல் ஆகியவற்றை கூறுகிறது. நாரதர் தக்ஷன் இவ்வாறு சிவபெருமானின்றி செய்யும் யாகம் குற்றம் என கருதி விரைந்து கைலை மலை சென்று நந்தியம்பெருமானை வணங்கி அனுமதி பெற்று சிவபெருமானை பணிந்து வணங்க அவர் வர காரணம் கேட்க வந்த செய்தியை கூறினார். தக்ஷன் அறிவற்ற தன்மையில் யாகம் செய்கின்றான் என கூற அதை கேட்ட உமையம்மை அன்பினால் மிக்க மகிழ்ச்சி கொண்டு யாகத்தை காண தன் உள்ளத்தில் நினைத்து சிவபெருமானிடம் இடப்பக்கத்திலிருந்து விலகி கைகளால் வணங்கி பணிந்து, எம்பெருமானே, என் தந்தையாகிய தக்ஷன் செய்யும் யாகத்தை அன்புடன் கண்டு விரைந்து வந்து விடுகிறேன், அனுமதி தந்தருள்க என வேண்டினாள். உடன் சிவபெருமான் உமையம்மையே, தக்ஷன் உன்னை மதிக்க மாட்டான், மிகவும் செல்வ செருக்குடன் உள்ளான், மயக்கத்தில் உள்ளான், இப்பொழுது அந்த யாகத்திற்கு செல்லாது என்று இயம்பினார். கருணைக்கடலான உமையம்மை, ஐயனே, அவன் பிழையை பொறுத்து கொள்வீராக, அவன் அறிவில்லாது செய்கிறான், நான் சென்று திருத்தி மீண்டும் உடன் வருகிறேன் என வேண்டினாள். திரும்ப விடை தருவீராக என வேண்டினாள். ஆற்றல் கொண்ட தக்ஷன் செய்யும் வேள்வியை அதிசயமாக காண விருப்பம் உடையவளாய் விரைந்து செல்க என்று மொழிந்தார். சிவபெருமான் அனுமதி அளித்ததும் திருவடியை வணங்கி பொன்மலை போன்ற ஒரு விமானத்தில் ஏறி சுமாலி மாலினி இருவர் சந்திரவட்டம் குடை பக்கத்தில் பிடித்து வர, அன்னப்பறவை ஒளியுடைய மயில் வருவது போல் மங்களை சுமலை இரு மகளிர்கள் சாமரம் வீச, பலர் பூந்தட்டு மலர் மாலைகள் கண்ணாடி போன்றவை எடுத்துக்கொண்டு அருகில் வர, நந்திதேவரின் மனைவி சுகேஷை என்பவள் உமையம்மையின் திருவடிகளை வணங்கி அணியும் மிதியடிகளை ஏந்தி பின்தொடர்ந்து வர, கமலினி அணிந்திதை கூந்தல் அலங்காரம் செய்து உடன் வர, ஆடை வாசனை பொருட்கள் அணிகலன்களை பெட்டியில் ஏந்தி பல பெண்கள் உடன் வர விமானத்தில் சென்றனர். பூதகணத்தினர் சூழ இடப கொடிகள் ஏந்தியவர்களாய் பல இசைகள் இசைத்து பாடி ஆடி உடன் சென்றனர்.
தக்ஷன் யாகம் செய்யும் இடத்திற்கு விரைந்து சென்றனர். விமானத்திலிருந்து இறங்கியவுடன் உமையம்மையை பார்த்து தக்ஷன் மிகவும் சினந்து, தாய் தந்தை இல்லாதவனின் அன்பு மனைவியாக விளங்கும் நீ என் மகளைப் போல் ஏன் இங்கு வந்தாய்? உனக்கு நான் அழைப்பு விடுவிக்கவில்லை. நீ வரலாமா? நீ திரும்பி கைலை மலைக்கு செல்வாயாக என கூறியதும் உமையம்மை, நான் மூத்தவள். என் கணவரையும் என்னையும் மதிக்காமல் என் தங்கையர்களையும் மற்ற அனைத்து மருமகன்களையும் அழைத்து சிறப்பு செய்கிறாய். வேள்வி செய்யும் இடத்தில் சினந்து பேசுவது குற்றமல்லவா என கூற, தக்ஷன் மிகவும் சினந்து, பித்தனின் மனைவி, நீயும் பித்துத்தன்மையுடையவளானாய். திருமால் பிரம்மாவை முதன்மையாக வைத்து யாகம் செய்கிறேன். சிவனே பரம்பொருள் என்பதை மாற்றப் போகிறேன். வேள்வியும் அவை உணவும் இனி சிவபெருமானுக்கு கிடையாது. நான் உனக்கும் சிவனுக்கும் சிறப்பு செய்ய மாட்டேன் என பலவாறாக இகழ்ந்து பேசினான். உமையம்மை சினந்தாள். உலகமே நடுங்கியது. ஊழிக்காற்றுடன் ஊழித்தீ பரவியது போல் அண்டங்கள் முழுவதும் அழிக்குமாறு பரவியது. அண்டத்தில் உள்ள அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர், அஞ்சினர். திருமாலும் பிரம்மாவும் மிகவும் அஞ்சினர். தோழிகள் வந்து வணங்கி, தாயே, உலகங்களை ஈன்றவளாகிய தாங்கள் அனைத்துமாக விளங்கும் தாயே, சினம் ஏற்புடையதல்ல எனக் கூறினர். தக்ஷன் அறநெறியிலிருந்து விலகியதால் அதுவே அவனை அழிக்கும். எனவே தாங்கள் கோபப்படாதீர்கள் தாயே என வேண்டினர். உடன் தக்ஷனை பார்த்து உமையம்மை, என்னை இழந்ததை பொறுத்து கொள்வேன். என் கணவரை இழந்ததை பொறுக்க மாட்டேன். நீ கூறியது எனக்கு விஷம் போல் இருக்கிறது. ஐந்தொழில்களை புரியும் அழிவில்லாத ஞானத் தலைவராகிய வேதப் பொருளை மங்களம் பொருந்திய சிவ என்னும் 2 எழுத்தால் சிவகதி அடைய வீடு பெற்றினை அருளும் சிவனுக்கு அவிர் உணவு வழங்காது செய்யும் இச்செயல் உனக்கு தக்க தண்டனை கிடைப்பதாக, உயர்கதியும் பெறமாட்டாய் என சபித்து கூறினாள். உடன் விமானம் ஏறி தன்னை சூழ்ந்து வந்தவர்களுடன் ஏறி கைலை மலை சென்றாள். உள்ளம் புழுங்கினாள். விமானத்திலிருந்து இறங்கி சிவபெருமானின் திருவடியை பணிந்து வணங்கி, பெருமானே, தங்களை தக்ஷன் மிகவும் இகழ்ந்து பேசினான். அவன் வேள்வியை அழிப்பீராக எனக் கூற, பெருங்கருணையுடைய சிவபெருமான் மனதில் கொள்ளாதவர் போல் இருக்க, துன்பத்தால் உரத்த குரலில் சொல்லத் தொடங்கினாள். தாங்கள் விருப்பும் வெறுப்பும் அற்றவர். என் பொருட்டு தக்ஷனின் யாகத்தை அழிக்க வேண்டும் என்று துதித்து வேண்டினாள் உமையம்மை எனக் கூறி உமையம்மை வருபடலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் வீரபத்ர படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூரிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்டம் முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாசரணம். திருச்சிற்றம்பலம்.